அன்பர்களுக்கு வணக்கம்ங்க. அன்பு நண்பர்களே, நம்ம குருபெயர்ச்சி பலன்கள் 2026 ஜூன் மாதம் 2ஆம் தேதி குரு மிதுன வீட்டிலேருந்து கடகத்துக்குள்ளே பயிற்சியாக இருக்காருங்க. அப்படி பயிற்சியாகின்ற குரு அங்கே உச்ச வலு பெற்று சில நன்மைகள், சில நல்ல ஏற்றங்கள், முன்னேற்றங்கள் இவற்றையெல்லாம் 12 ராசி நேயர்களுக்கும் தர இருக்கிறார். உங்களுடைய ஜென்ம ராசிக்கு இந்த குரு பெயர்ச்சி எப்படி இருக்கும் அப்படிங்கிறத பற்றி நம்ம இந்த பதிவில் விரிவாக பார்த்துருவோம். எங்கெல்லாம் உங்களுக்கு நன்மை, எங்கெல்லாம் நீங்கள் கொஞ்சம் கவனமாக இருக்கணும் அப்படிங்கிற விஷயத்தை நம்ம டீட்டெயில்டாக பார்த்துருவோம் நண்பர்களே. சரிங்களா? மீனராசி அன்பர்களே, மீனத்தை பொறுத்த மட்டிலும் பார்த்தீங்கன்னா உங்கள் ராசிநாதன் 5ல் போய் உச்ச வலு பெறாருங்க. ஏற்கனவே உங்களுக்கு ஜென்மத்துக்குள்ளே ராகு சனி இருக்காங்க. ஜென்ம சனி அமைப்புகளில் போய்கிட்டு இருக்கீங்க. அந்த ஜென்ம சனியின் வீரியத்தை குறைத்து ஒடுக்குகிற வேலையை இந்த உச்ச குரு பார்த்துருவார். உங்களுக்கு முன்னேற்றம் கிடைக்குதோ இல்லையா, அது ரெண்டாவது விஷயம். பின்னடைவுகள் குறைஞ்சி போயிடும். அந்த விதத்தில் இது நல்ல குரு பெயர்ச்சி. சரிங்களா? சரி, முதல்ல எங்கள் நன்மைகள் பார்த்துருவோம். குடும்பத்தில் நல்ல சுப நிகழ்வுகள் நடக்கும். உங்களுடைய பெயரும் புகழும் இதுவரைக்கும் கிடைக்காத முன்னேற்றங்களும் தடைபட்டிருந்தது இல்லையா, அந்த தடைகள் விலகி உங்களுடைய முன்னேற்றம் ஒரு ஃப்ளோவாக கிடைக்கக்கூடிய ஒரு அமைப்பு எல்லா விதத்திலையும் உண்டு. இந்த காலகட்டம் குலதெய்வத்தினுடைய அருள் கிடைக்கிற காலகட்டம். குழந்தை பாக்கியம் இல்லாமல் இருந்தவங்களுக்கு குழந்தை பாக்கியம் கிடைக்கிறது மாதிரியான ஒரு அற்புதமான காலகட்டமாக அமையப்பெறுகிறது. தடைபட்டு கொண்டிருந்த சுப நிகழ்வுகள் எல்லாம் இந்த காலகட்டத்தில் நல்ல முறையில் அமையும். வேலை வாய்ப்புகள் சரிவர இல்லாத அன்பர்களுக்கு நல்ல வேலை கிடைக்கலனாலும் கண்டிப்பாக ஒரு வேலைன்னு ஒன்று கிடைக்கும். கவலைப்பட வேண்டிய அவசியம் இல்லை. வருமானத்திற்கான அமைப்புகள் தொடங்கிடும். தொழில் செஞ்சுக்கிட்டு இருந்தவங்களுக்கு கடுமையாக இருந்து வந்த மந்தம் அல்லது பின்னடைவு இப்போ குறைஞ்சி பொருளாதார ரீதியாக ஓரளவுக்கு வருமான ஓட்டத்தையும் தரக்கூடிய அமைப்புகளில் இந்த காலகட்டம் உண்டு. ஜென்ம சனியினால் ஏற்பட்டிருந்த ஆரோக்கிய தொந்தரவுகள், பொருளாதார நெருக்கடிகள், கடன் தொந்தரவுகள், உறவு சிக்கல்கள், நிம்மதி இல்லாமல் தூக்கமில்லாமல் அலைந்து கொண்டிருந்த அமைப்பு இது எல்லாம் தீராது. ஆனால் இந்த உச்ச குருவின் பார்வையினால் கண்ட்ரோலில் வந்துடும். கவலைப்படுறதுக்கான அமைப்புகள் இல்லை. சரிங்களா? 6ஆம் இடத்துல கேதுவும் ஒரு ஸ்ட்ராங்கான பொசிஷனில் உங்களுக்கு சப்போர்ட்டிவாக இருக்கிறார். அந்த விதத்தில் அவரும் சப்போர்ட் பண்ணுவார். கவலை வேண்டாம். ஸோ இந்த பின்னடைவு, கசப்பான அனுபவங்கள், குடும்ப பிரச்சனை, சண்டை சச்சரவு இது எல்லாமே அளவு குறைகின்ற ஒரு அற்புதமான காலகட்டமாக இந்த காலகட்டம் அமைகிறது. சரிங்களா? அதே போல் அன்பு நண்பர்களே, இந்த காலகட்டத்தில் உத்தியோகத்தில் இடமாற்றங்களை எதிர்பார்த்திருந்தவங்களுக்கு இந்த காலகட்டம் இடமாற்றங்கள் கிடைக்கும். பூர்வீக சொத்துக்கள் ஏதாவது தடைபட்டிருந்தது, இல்லை பூர்வீக சொத்துக்கள் சம்பந்தமாக ஏதேனும் வழக்குகள்லாம் போயிட்டு இருக்குன்னா இந்த காலகட்டம் அதையெல்லாம் வென்று காட்டக்கூடிய ஒரு நல்ல காலகட்டமாக அமைகிறது. அது மட்டும் இல்லாமல் பொதுவாகவே உங்கள் மீது இருக்கின்ற போட்டிகள், பொறாமைகள்லாம் கட்டுக்குள்ளே வந்துடும். தொழில் சார்ந்து இருக்கிற பிரச்சனைகள் அல்லது வேலையில் இருக்கிற போட்டியாளர்கள் இவங்களையெல்லாம் வென்று காட்டக்கூடியது மாதிரியான ஒரு அமைப்பு இந்த காலகட்டத்தில் உங்களுக்கு உண்டு. அப்படிங்கிறதுல நீங்கள் பயப்பட வேண்டிய அவசியம் கிடையாது. சரிங்களா? இது எல்லாமே உங்களுக்கு நன்மை. சுபகாரியங்கள் அனைத்தும் நடக்கும். சரிங்களா? கையில் ஓரளவுக்கு பண நடமாட்டமும் கிடைக்கக்கூடியது மாதிரியான யோக காலகட்டம். தடைகளுக்கு பிறகு நல்ல நன்மைகள் உண்டு. சரி, எங்கே கவனமாக இருக்கணும் அப்படின்னு கேட்டிங்கன்னா, இதில் பெருசாக கவனமாக இருக்கணும்னு சொல்கிற அளவில் எதுவும் கிடையாது. ஆனால் ஜென்ம சனி இருக்கிறதுனாலங்க உங்களுடைய தீமைகள் இப்போ லாஸ்ட் ஒரு 4 வருஷமாகவே மீனராசிக்காரங்க சொல்கிற அளவுக்கு நல்லா இல்லை. அப்படியே ஒரு மன அழுத்தமான ஒரு சூழ்நிலையில் தான் இருக்கீங்க. இந்த குரு பெயர்ச்சியில் உங்கள் ராசியையே குரு பார்க்கிறதுனால உங்கள் பிரச்சனைகள் எல்லாமே குறையும். இருந்தாலும் ஜென்ம சனி டாமினன்ட். அவசரப்பட்டு எதுலேயும் பொருளாதார ரீதியாக அகலக்கால் வச்சிடாதீங்க. தொழில் பண்ணுற நண்பர்கள் இப்போ வருமானம் கூடும், எல்லாமே ஓகே. ஆனால் பெரிய முதலீடுகள் வைக்காதீங்க. இருக்கிற முதலீட்லேயே இந்த ஒரு வருஷம் நகர்த்துங்க. சரிங்களா? சின்ன சின்ன முதலீட்லேயே நகர்த்துங்க. பெரிய முதலீட்டுக்கு வச்சிங்கன்னா பெரிய வருமான ஓட்டம் இல்லாமல் தடவிடுவீங்க. அங்கே கவனமாக இருக்கணும். ரெண்டாவது, என்ன இருந்தாலும் ஆரோக்கியத்திலையும் கடன் தொந்தரவுகளையும் கம்ப்ளீட் ஜீரோ ஆகாது, மெயின்டைன் ஆகும். எப்படி சொல்லுதுங்க, அதிகமான வட்டி கட்டிக்கிட்டு இருந்தது கொஞ்சம் பணத்தை குறைச்சி வட்டியை குறைச்சிருவீங்க. அந்த மாதிரி உங்களுடைய கடன் தொந்தரவு ஒரு குறிப்பிட்ட சதமானம் குறையுமே தவிர கடன் தீராது, நோய் தீராது. அது நீடிச்சு இருக்க தான் செய்யும். அதை நம்ம கொஞ்சம் பல்ல கடிச்சு மெயின்டைன் பண்ணி தான் ஆகணும். வேறு வழி கிடையாது. அதே போல் அன்பு நண்பர்களே, எல்லா சுபகாரியங்களுமே உங்களுக்கு டக்குன்னு நடந்துடாதுங்க. ஜென்மத்தில் இருக்கிற சனி பார்த்திங்கன்னா தடைகளையும் தாமதங்களையும் மந்தங்களையும் கொடுத்து கொண்டே இருப்பார். அதை கொடுத்து இந்த குரு பார்வை உங்களுக்கு வேலையை முடிச்சிடும். ஆனால் தடைகள் ஏற்படுறதுனால நீங்கள் சோர்ந்து போயிடாதீங்க. மீண்டும் மீண்டும் ஒரே விஷயத்தை முயற்சித்து செஞ்சு அதன் பிறகு தான் அதில் சக்ஸஸ் ஆகிற மாதிரி இருக்கும். ஸோ கூடுதலான முயற்சிகள் எடுக்க வேண்டியது மிக அவசியம். மற்றபடி இந்த குரு பெயர்ச்சி எல்லா விதங்கள்லையும் உங்களுக்கு சப்போர்ட்டிவாக இருக்கும். நீங்கள் கவலைப்படுறதுக்கான எந்த விதமான அவசியமும் கிடையாது. சரிங்களா? ஸோ நல்லா வருவீங்க. ஜென்மசனியின் வீரியத்தை இந்த குரு பெயர்ச்சி குறைக்கும் நண்பர்களே. நீங்கள் ஏதாவது ஒரு முக்கிய விஷயம் பண்ண போகிறீங்க அப்படின்னா ஒரு முறை எதுக்கும் உங்கள் சுயஜாதத்தை பார்த்துட்டு அதன் பிறகு அதில் இறங்குறது நல்லது. சரிங்களா? நல்லா இருப்பீங்க. வாழ்க வளமுடன். நன்றி. வேற ஒரு பதிவில் நம்ம பார்ப்போம். சரிங்களா?